வணக்கம் உறவுகளே. வெண்டைக்காயெல்லாம் ஆஞ்சிருக்கோம். இதுதான் கடைசி செடி பாருங்கள். இதுதான் கடைசி செடி வெண்டைக்காய் உடைக்கிறோம். பார்த்தீங்களா? இது அடுத்தது. ஒடிச்சு இங்கே பாருங்கள் எவ்வளோ வேணும். ஒரு 10 செடி வச்சு தண்ணி ஊற்றி வளர்த்தோம். அதான் இவ்வளோ இதெல்லாம் கொஞ்சம் லேட்டாக ஒடிக்கலாம். இருந்தாலும் ஊருக்கு போகிறோம். 2 நாளைக்கு ஒரு வாட்டி வெண்டி ஒடிக்கிற மாதிரி இருக்கும். பிஞ்சு வந்துருச்சுன்னா, இல்லைன்னா முத்தி போயிடும். சாப்பிட்றதுக்கு ஒரு சுவையாக இருக்கும். கொஞ்சம் கடித்து சாப்பிட கொஞ்சம் இதாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி சின்னமாக உள்ளதெல்லாம் ஒடிச்சிட்டோம். இப்போ பசங்களுக்கெல்லாம் பள்ளிக்கூடம் லீவ் விட்டாச்சுல்ல, அதனால் மாமனார் ஊர் போயிட்டு தங்கி இருந்துட்டு வர 2-3 நாள் ஆகும். அதுக்கு அந்த மாதிரி உள்ள சைஸையும் ஒடிச்சாச்சு. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அதாவது வெள்ளரி போட்டவன் வெளியூர் போக முடியாது, வெண்டி வைத்தவன் குண்டி வைத்து உட்கார முடியாதுன்னு சொல்லுவாங்க விவசாயிகள். ஏன்னா இந்த வெண்டிக்காய் போட்டோம்னா நம்ம அதை அருந்திரியும் வேலை பார்க்கணும். அதில் ஒடிச்சு எடுத்துகிட்டே இருக்கணும், இல்லைனா முத்தி போயிடும் விட்டோம்னா. அதே மாதிரி வெள்ளரிக்காய் போட்டவங்களும் வெளியூர் போக முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது காய் முத்தி பழத்துக்கு வந்துடும், காய் சாப்பிட முடியாது. அதுக்காக இந்த பழமொழிகள்லாம் சொல்லி வச்சுருக்காங்க. இது நம்முடைய சிறிய தோட்டம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு காய்கறிகளை கொடுக்குது. இந்த வெண்டைக்காய் இன்றைக்கி 2 நாள் கறி வச்சு சாப்பிட்லாம். 2 நாளுக்கு போதுமானது. ஒரு சின்ன அளவில் நம்ம செடி வச்சு பராமரிச்சுட்டு வரும் பொழுது அதில் ஒரு மன திருப்தி கிடைக்கும்னு சொல்லியிருக்கேன் முன்னாடியே. முயற்சி பண்ணி பாருங்கள். கொஞ்சம் இடம் தான் நமக்கும் இருக்குது. அதில் வச்சு நான் என்னால் முடிஞ்சதை பண்ணுறேன். இதில் ஒரு திருப்தி, நிம்மதி, மன நிறைவு எனக்கு கிடைக்கிது. நன்றி.